சார் நீங்க 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க சார், உங்களுக்கு 17 கோடி ரூபாய் கொடுங்க சார் அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் வருது, ஃப்ரீ இன்சூரன்ஸ் சார். ஒரு 30 இல்ல 35 வயசு கிராஸ் பண்ணாலே சார் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஃபினான்ஷியலா கை நடக்கும் சார். கூட கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆயிடும் சார். சரி, ஒரு 10-20 வருஷம் தான் சார். சரி, ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்லையும் சரி, பேப்பர்லையும் சரி, வெப்சைட்லையும் சரி, அதுவும் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுங்க, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னா நமக்கு பயமா இருக்கும். நம்ம ரிட்டையர்மெண்ட் நாளைக்காக தான் நடக்காம 25 வருஷம் இருக்குல்ல, 25 வருஷம் தான் சார் முக்கியம். இப்பயே ஸ்டார்ட் பண்ணா சார் 25 வருஷத்துல உங்களுக்கு எல்லாமே நடக்கும். கடைசி நேரத்தில் 59 வயசு ஸ்டார்ட் பண்ண 60 வயசுல நீங்க என்ன சார் பண்ண முடியும்? 35 வயசுல ஸ்டார்ட் பண்ணணும். லாஜிக்கா பார்த்தா கரெக்ட், அது ஒன்றும் தப்பான ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு பயத்தை உருவாகும். என்ன மாதிரி பயம் அப்படின்னா, நம்ம இப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நம்ம கிட்ட 50 வயசுல 60 வயசுல பணம் எல்லாம் அன்னைக்கு செலவு ஜாஸ்தியா இருக்கும், வருமானம் இருக்காது. சரி, அதனால இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ மனசளவு நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு பிளான் பண்ணணும், இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசளவுல தயாராக்கணும். இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் அந்த நேரம் பார்த்து தான் நம்ம கிட்ட சார் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்கு சார். இந்த ஒரு பிளான் பாருங்களேன், நான் கம்பெனியோட பேர் எதுவுமே கொடுக்கல, சும்மா ஒரு கிராஃப் மாதிரி, சும்மா டீடைல்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. இது ஒண்ணு இருக்கா, இந்த பக்கம் ஒண்ணு பாருங்க, இது பாருங்களா, ஒரு நம்பர்ஸ் தானா, எந்த கம்பெனி என்ன நம்பர் இல்லை, சும்மா ஒரு நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் உங்க முன்னாடி வந்து அவங்க காட்டுவாங்க. சார் இப்போ மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 60,000 பார்த்தீங்கன்னா 12 கோடி வரும் சார், 15 கோடி வரும் சார், 10 கோடி வரும் சார், சார் 8 கோடி, 25 சூப்பராச்சு இந்த பிளானு, இது பண்ணலாமே சார். மாசம் நீங்க 10,000 வெறும் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க சார், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 17,75,200,000 ஏதோ சும்மா 20 கோடி ரூபா, 25 கோடி மாசம் 10,000 தான். நம்ம 17 கோடி, நம்ம என்ன நினைப்போம், 10,000 இன்வெஸ்ட் பண்றோம், 17 கோடி, 10,000 போட்டு 17 கோடி. சூப்பர் சார் ஆஃபர். இந்த மாதிரி உலகத்துல எங்கேயுமே ஆஃபர் கிடையாது சார். ஆனா நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நம்ம யோசிக்காத விஷயம், 10,000 மாசம் மாசம் போட்டு அடுத்த 25 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணா எங்க போய் நிக்கும் அது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். நம்ம என்ன யோசிக்கிறோம், 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம், இந்த பக்கம் 17 கோடி இல்ல 20 கோடி இல்ல 25 கோடி இல்ல 12 கோடி, ஏதோ கோடியில் தான் லட்சக்கணக்கு, லட்சமே வராத பார்த்து கோடியில வந்து கோடியில வருதா, நம்ம கிட்ட ஒரு 20 கோடி இருந்தா சார் கிளாஸ் பிளான் சார் அப்படி உடனே அவங்க பேப்பர் நீட்டுவாங்க, டக்கு டக்குன்னு கைத்து போட்டுக்காங்க சார், பார்த்தா சார் பெஸ்ட் அடிக்கும். இங்கதான் நம்ம பண்ற பிகெஸ்ட் மிஸ்டேக் ஏன் தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் பிளான் யார் வந்தாலும் என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணாலும், நான் நம்ம என்னையும் சேர்த்து சொல்றேன், பட் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுத்தோம், நான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் நாம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா, அடுத்த 5 வருஷத்துக்கு இல்ல அடுத்த 10 வருஷத்துக்கு இல்ல அடுத்த 20 வருஷத்துக்கு இவ்வளவு நான் இன்வெஸ்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் அதை டேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா டோட்டல் ஃபைனல் அவுட்கம், அதாவது 17 கோடியோ 20 கோடியோ ஏதோ ஒன்று இல்லையா, அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணுங்க. இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணினா இப்போ சில நேரத்தை 15 கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு வரது 17 கோடி, இல்லைன்னா 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு வரது 17 கோடினா வேஸ்ட். அப்போ நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும், ரைட்டா? அதுக்கப்புறம் எவ்வளவு நமக்கு அவுட்கம் வருது, ஃபைனல் ரிசல்ட் எவ்வளவு, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இன்னொன்னு கூகுள்ல நிறைய இதுல கால்குலேட்டர் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் போட்டீங்கன்னா நீங்க மாசம் மாசம் 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது ஃபைனலா வரும்போது 25 வருஷமா 20 வருஷமா கால்குலேட் பண்ணா உங்களோட ஃபைனல் அவுட்கம் எவ்வளவு வரணும் அப்படின்னு ஒரு 12%. மியூச்சுவல் ஃபண்ட்ல ஜென்ரலா பொதுவா 12-15% ஸ்டாண்டர்டா வருது. கேரண்டிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த பர்சன்டேஜ் எல்லாம் வருதுன்னு பாருங்க. ஸோ எவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் சில இதெல்லாம் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தேன், நான் ஆச்சரியமா இருக்கு. 6.5%, 6.25%, 6.25%. என்ன சார், நமக்கு அது தெரியறது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், சார் 10,000 இன்வெஸ்ட் பண்றோம் 17 கோடி, 10,000 17 கோடி, 10,000 17, இது ரெண்டு தான் டக்கு டக்குன்னு மனசுல அவங்க அப்படிதான் சொல்லலாம். சார் நீங்க 10,000 இன்வெஸ்ட் பண்ண சார் உங்களுக்கு 17 கோடி ரூபாய் கொடுங்க சார் அப்படின்னா, 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் 17 கோடி, லைஃப் ஃபுல்லா மனசுக்குள்ள இதே தான். நைட்டு தூங்கும்போது கூட 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் 17 கோடி, 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் 17 கோடி. ஆனா எவ்வளவு நம்ம டோட்டலா இன்வெஸ்ட் பண்றோன்ற விஷயத்த அவங்க அப்படியே மறைச்சாங்க.
பிரச்சனையா தான் சார். நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானோ எந்த பிளானோ எது பண்ணாலும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோன்றத பாருங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட கால்குலேட்டர் வச்சு போட்டு பாருங்க. நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பாருங்க. 12% ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக நீங்க அதை போகலாம். இல்லையா? கேர்ஃபுல்லா சார் அப்படிதான் சார் இருக்கும். இதுல வந்து இது கவர் ஆகும் சார், அது கவர் ஆகும் சார், அப்படி சார் இப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரியுமா சார்? உங்களுக்கு வந்து 50 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் வருது சார். ஃப்ரீ இன்சூரன்ஸ் சார். சொன்னார் என்கிட்ட ரிட்டையர்மெண்ட் 50 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் சார். நான் சொல்றது நான் ஒரு 20-25 வருஷம் முன்னாடி, இப்போ கிடையாது, இப்போ கொஞ்சம் நான் உஷாராயிட்டேன். அப்ப சொன்னேன் 50 லட்சத்துக்கு அப்படின்னு. ஆமா சார் ஃப்ரீ இன்சூரன்ஸ் சார். 50 லட்சம் ஃப்ரீ இன்சூரன்ஸ். நான் ஆஹா பரவாயில்ல. 50 லட்சம் ஃப்ரீ இன்சூரன்ஸ் பிஏ இன்சூரன்ஸ் பர்சனல் ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளவு தெரியுமா? 2500 வருஷத்துக்கு சார். அததான் அவர் வந்து ஃப்ரீ இன்சூரன்ஸா கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லும் போது நாம நினைப்போம் 50 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ், ஆஹா சூப்பர் ஆச்சு. அதோட விலை மார்க்கெட்ல இன்னைக்கு பிஏ இன்சூரன்ஸ் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் 1 லட்சத்துக்கு 45 ரூபாய் தான். 1 லட்சத்துக்கு வருஷத்துக்கு 45 ரூபாய் தான். அப்போ உங்களுக்கு 50 லட்சத்துக்கு எவ்வளவு வரும்? 2500 ரூபா மிஞ்சி 2500 ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் அவங்க கொடுத்துட்டு அதை வந்து பெரிய விஷயமா பேசும்போது நமக்கு விவரம் இல்லைன்னு நம்ம நினைப்போம். பரவாயில்லையே 17 கோடியும் கொடுத்து அதுக்கப்புறம் 50 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் போறா, சூப்பர் பா, இதுதான் பெஸ்ட் சொல்லி நீங்க சைட் பண்ணீங்கன்னா கலி. சோ அதனால நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும்? நம்ம கால்குலேஷன் பண்ணணும் இல்லையா? யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேளுங்க, இது வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன், இதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எவ்வளவு வருது கரெக்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு நீங்க இல்லை. அப்ப பொதுவாக ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். யாரையும் நீங்க எதையுமே செய்ய வேணாம் சார். ரிட்டையர்மெண்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்ப வேணாம்னு சொல்ல மாட்டேன். யாரும் இல்ல ஃப்ராட் பண்றாங்கன்னு நான் அதெல்லாம் சொல்ல வரல. யாரோட உதவியும் செய்ய வேணாம் சார். யாரோட உதவியும் உங்களுக்கு தேவையே இல்லாம நீங்களே அழகா லட்டு மாதிரி பண்ணணும். எப்படி பண்ணலாம்? சாதாரண நல்ல 5-6 மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லையா ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், இல்லையா ஃபைனான்சியல் அட்வைசர் 6 ஃபண்ட் கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்த 25 வருஷத்துல உங்களோட பணம் எங்கேயே போய். அப்ப சில பேர் சார் அதெல்லாம் கிடையாது சார், அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு, கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மேல போகணும், அதெல்லாம் இந்த காலம் வாங்கி அந்த காலம் சொல்றவங்க தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஃபெயிலியரே கிடையாது சார். பக்கம் உங்க பணம் வந்துகிட்டே ஆவரேஜா 12-15%. கேரண்டி எந்த கேரண்டியும் கிடையாது. கேரண்டி கொடுக்க கூடாது சட்டப்படி. நானும் யாரும் சட்டப்படி கொடுக்கும். ஆனா இதெல்லாம் நடைமுறையில அப்படி வந்துட்டு இருக்கு இது வரைக்கும். ஸோ அது வந்து அடுத்த 25 வருஷத்துக்கு கண்டினியூ. மார்க்கெட் டெஃபரெண்டா மேல போய் தான் ஆகணும். மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணிதான் பெர்ஃபார்ம் பண்ணி தான் அதை வழியே. ஸோ நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளான் அது இதுன்னு பண்றீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா வேற எதுவுமே வேணாம். நிறைய கம்பெனிங்க அப்படி இருக்கு சார், இப்படி இருக்கு சார், இது பண்ற சார், அது பண்ற சார், இப்படிதான் சார் நீங்க பண்ண, அப்படிதான் சார் நீங்க பண்ண விட்டுட்டு நான் சொல்ற சிம்பிள் கான்செப்ட் 6 நல்ல ஃபண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 6 ஃபண்ட்ல பணம் வர போட்டுக்கிட்டு யோசிக்கவே SSIP தான் சூப்பர். SSIP என்னோட ரிப்போர்ட் வரும் 1:30 மணிக்கு. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணிட்டு உங்க ஃபண்ட்ல இன்வெஸ்ட் சொல்றேன். அந்த இன்வெஸ்ட் 1000 2000 5000 10 எவ்வளவு பணம் இருக்கோ போட்டுக்கிட்டே வாங்க அடுத்த 25 வருஷத்துக்கு. அதை தன்னால உங்களுக்கு போய் சொன்ன ஆகிடும். இப்ப இவங்க பிளான் சொல்றாங்களா அதை விட ஜாஸ்தியே வந்து கவலையேற்றாங்க. ஓகே, அதுதான் பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான். அப்படிதான் நீங்க பண்ணணும். யாரோட உதவியும் இல்லாம, யாரோட இதுவும் இல்லாம, யாரோட தயவும் இல்லாம, எந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம, எந்த கால்குலேஷன் இல்லாம அப்படியா இப்படியா அப்படி சொன்னா இதுவே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டேன். அதுவே உங்களை ஆட்டோமேட்டிக்கா மல்டிப்ளை உங்களுக்கு கோடி சொல்லணும். மற்ற பிளான்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் சூப்பரா கொண்டு வந்து உங்களிடம் சூப்பர் இல்ல இதை பண்ணுங்க. இதுதான் வேணும். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.